இப்போ உங்ககிட்ட 2 சினாரியோ சொல்றேன். ஒண்ணு, நீங்க மொபைல் போன் பேசிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க. டக்குன்னு உங்களுடைய போன உங்களுடைய அனுமதி இல்லாம புடுங்கி ஒரு நபர் எடுத்துட்டு போறாரு அப்படின்னாலோ, இல்ல உங்க வீட்ல உங்க அம்மா கோலம் போட்டுட்டு இருக்காங்க, டக்குன்னு அவங்களுடைய செயின ஒரு நபர் புடுங்கிட்டு ஓடிட்டு போறாருனாலோ, இத நம்ம பொதுவா இங்கிலீஷ் டேர்ம்ல என்னன்னு குறிப்பிடுவோம்? ஸ்நாச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இது வரைக்கும் இதுக்குன்னு தனி தண்டனை குறிப்பிட்டதில்ல. இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம் பொறுத்த வரைக்கும் திருட்டு குற்றத்துல ஒரு குற்றமா தான் இதுவும் கன்சிடர் பண்ணி தண்டனை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய பாரதிய நியாய சன்னிட்டால ஸ்நாச்சிங் அப்படின்னு ஒரு தனி கான்செப்டை கொண்டு வந்து அதுக்குன்னு தனி தண்டனையும் கொடுக்குறாங்க. அப்போ பிரிவு 304 பாரதிய நியாய சன்னிட்டா 2023 படி ஒரு நபர் ஸ்நாச்சிங் அப்படிங்கிற இந்த குற்றத்தை செஞ்சாங்கன்னா 3 வருஷம் வரைக்கும் நீடிக்கக்கூடிய சிறை தண்டனை, அது சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்டாவும் இருக்கலாம், ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்டாவும் இருக்கலாம் மற்றும் அபராதம்